விட்டுனால கொஞ்சம் மறதியா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. சோயா வாங்க கிருஷ்ணா. சொல்லுங்க. Thank you very much. வாங்க பேன். Hi. ஆமா அதான் முதல்ல பேன் வந்திருக்காங்க பாட்காஸ்ட்க்கு. பேன் பென்டன். Thank you for having me. பட் மேன் குட் மேன். ஓ பெஞ்சமின் பட்டன்ஸ். Whoa. பிடிச்சா ப்ரோ எப்படி இருக்கீங்க? But Ben Affleck. குடா. good. Thank you. பேனுக்கு நிறைய பேர் இருக்கு. Yep. பேன் ஃபேமஸ்லா. Oh no. எப்படி மேன் இருக்கீங்க? Okay, good. ஹவுஸ் ஒர்க். Good. Work has been good. சரிங்க. கால் சென்டரில் வந்து ஒரு ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கேன் சார். நீங்க கால் சென்டர்ல வேலை செஞ்சிருக்கீங்களா? ஆமா சுமார். நானும் நீங்க Yeah. நானும் வேலை செஞ்சிருக்கேன். இவன் நம்ம எல்லாருமே கால் சென்டர்ல வேலை செஞ்சிருக்கோமா? ஆமா. வாவ். நம்ம பிளான் பண்ணோமா இது? இல்ல பாருங்க. Like how come? அதுவும் ஆபரேஷன் மேனேஜர் ஆபரேஷன் மேனேஜர் வச்சுக்கிட்டு எப்படி? மேபி நம்ம எப்படி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம்னா, நம்ம அந்த டைம்ல வேலை செய்யும் போது எவ்வளவு கடுப்பா இருப்போம் நம்ம மேனேஜர் மேல. எல்லாத்தையுமே அவர் மேல கொட்டுவோமா? அந்த கடுப்புல நிறைய கேள்வியும் இருக்கும் நம்ம கிட்ட. இப்படி பண்ணீங்களே. எனக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை. நான் வந்து கால் சென்டர்ல வந்து ஒரு 2 மாசம் தான் வேலை செஞ்சேன் ஒரு செம் பிரேக்ல. அதுவும் ஒரு சிவாஸ் பண்ணி தான் நான் போனேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி 2 மாசம் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர். ஏன்னா நம்ம பெஸ்ட் பார்ட்டு 3 பேரும் வேலை தேடிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. நான் ரெட்மேன் மூட்ஸ் 3 பேருமே வந்து அவர் வேலை செஞ்ச ஒரு கால் சென்டருக்கு அனுப்பிவிட்டாங்க இன்டர்வியூக்கு. நம்ம அங்கே போயிட்டு ஒரு பேர் வந்திருக்கோம். ரெட்மேன் வந்து 1 மாசத்துல வெளியாயிட்டாங்க. நான் 2 மாசத்துல வெளியாகினேன். மூட்ஸ் கொஞ்சம் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணாங்களா. எனக்கு பிடிக்கல. எனக்கு அந்த வாழ்க்கை கம்ப்ளீட்லி பிடிக்கல. எனக்கு ஏன் பிடிக்கல நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். நான் அதுக்கப்புறம் உங்களை இப்போ சொல்றேன் பிகாஸ் என்னோட ஷார்ட் ஸ்டோரி தான். எனக்கு ஏன் பிடிக்கலன்னா ஒவ்வொரு நாளும் நான் அதே டைம்ல தான் வேக் அப் பண்ணேன். I'll wake up at the same time. காடியில் ஏறுவேன், அதே பாட்டு தான் ஓடும். இந்த போலீஸோட பாட்டு ராக்ஸான் ஓடும். அப்புறம் டேமியன் மாலியோட பாட்டு பாபி ப்ரௌனா இந்த வின்னி ஹூஸ்டனோட ஹஸ்பண்ட் அந்த அவரோட பாட்டு ஒன்று ஓடும். இன்னொரு பாட்டு ஓடும். நேராக போய் கேடிஎம் ஸ்டேஷனில் இறங்கிடுவேன். கேடிஎம் ஸ்டேஷனில் ட்ரெயின் எடுப்பேன். லெஃப்டில் பார்ப்பேன், அதே ஆள் தான் இருப்பாங்க எவ்ரிடே. ரைட்டில் பார்ப்பேன், அதே ஆள் தான் இருப்பாங்க எவ்ரிடே. ட்ரெயினுக்குள்ளே போவேன், கோச்சுக்குள்ளே அதே தான் இருக்கும். எல்லாருமே அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அந்த ரூட்டீன் எனக்கு பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு. லைக் இதுதான் வாழ்க்கையா, எவ்ரிடே அதே சர்க்கிள், அதே சைக்கிள். அது Sounds familiar. 2 மாசம் தான் நேராக சொன்னேன். நேராக ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டேன், வெளியாயிட்டேன். முடிஞ்சிருச்சு. ஆளை விடுங்கடா. அதோட நான் ஆஃபீஸ் 19 வயசுல போனேன் மேன். இன்னும் ஆஃபீஸ் நான் இன்னும் போய் ரிட்டர்ன் பண்ணல. ஆஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணல. நீங்க எப்படி எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? ஒரு 13 வருஷமா இருக்கு சார். 13 வருஷம். நல்ல நம்பர். 13 years. எப்படி தாக்கு பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? 13 வருஷம் சொல்றது வந்து அது ஒரு ஷார்ட்டான ஜேர்னி தான் எனக்கு இப்போ தோணுது. பட் லாட் ஆஃப் திங்ஸ் சொல்லிருந்தேன். அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்போஜர் வந்து நம்மளுக்கு எந்த வழியிலாலும் கிடைக்கலாம். ஸோ இந்த வழியில் வந்து எக்ஸ்போஜர் கிடைச்சனால தான் இந்த நான் சஸ்டெயின்ல. ஸோ நம்மளும் வந்து நீரோ மாதிரி முடிவுலாம் எடுத்திருக்கோம். கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுலாம் எடுத்தோம். அந்த முடிவு காலத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகள், அதுக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரம் டே பட் சீரியஸா யூ ஃபெல் லைக் தட்? பிகாஸ் நான் பென் ரொம்ப நாள் எனக்கு தெரியும்ல. பிகாஸ் நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு நானும் ரெட்மேனா வந்து நேராக பென்னை தான் பார்க்க போவோம். காலேஜ் முடிச்சிட்டோன்னே சைபர்ல இருந்து காடி ஓட்டிட்டு நேராக கேஆரில் வந்துட்டு பென் கூட தான் லேப்பா பண்ணுறது. நான் அதை ஃபீல் பண்ணதே இல்லை. நீங்கள் என்ன சொல்றது, எனக்கு வெளியிருந்து பார்க்க ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா, ஒர்க் இந்த மாதிரி போகுது, நீங்களும் ஐயாவும் கதை அப்பப்போ பேசுவீங்களா. பட் நான் பார்க்கும்போது வந்து நீங்கள் செம்ம ஒர்க்கஹாலிக். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க்கஹாலிக்லா இவங்க. செம்ம கமிட்டட் டு ஒர்க் அண்ட் ஒர்க்கஹாலிக் தான். அது இருந்தா தான் மேன்
கஸ்டமர் சர்வீஸ் இந்த இதுல வந்து கால் சென்டர்ல வந்து 13 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். இவங்க கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க வேற. வந்து கொஞ்ச நாள்ல MIA ஆயிருவாங்க, வேலைக்கு வர மாட்டாங்க, resign பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க இப்போ சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்னு? ஃபீல் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ல. ஏன்னா ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு அதே காரியம் பண்ணுறது வந்து அது வந்து அது ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா இதெல்லாம் இன்னும் இதே மாதிரி போயிட்டு இருக்கு எதுவும் இல்லையான்னு. ஸோ அதுக்காக என்ன செய்வோம்னா கால் சென்டர்லேருந்து புது புது காரியமாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன் சார்? ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ்லாம் நம்ம செய்வோம். ஸோ வி வில் ஸோ ஷேர் பண்ணுங்க என்னென்ன டிஃபரன்ஸ். என்னென்ன வேஸ்னா பிகாஸ் ஓகே நம்ம வந்து 9 to 6 வரைக்கும் வேலை செய்வோம். ஸோ 9 to 6 வந்து ஆரம்பத்து காலத்தில் வந்து கால் சென்டர்னால் ஓகே ப்ரீஃபிங் செய்வோம். ப்ரீஃபிங் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காலை. ஸோ அதோடைய வந்து டார்கெட்ஸு, அப்புறம் கிளைண்ட்ஸு, அப்புறம் அந்த மாதிரி கால் மானிட்டரிங் அந்த மாதிரி நம்ம போயிருவோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து we will do a lot of game activities. We have sales mechanism, awards, and then incentive tripலாம் இருக்கும். then we would do company events. ஸோ நம்ம என்னோட டீமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை வந்து கம்பெனி ஈவெண்ட் மாதிரி வைப்போம். ஸோ we will bring them out. So a lot of interesting thingsலாம். I thought you were going to say like முடிச்சிட்டோன்னே நம்ம எல்லாருமே கிளப்பிங்க போயிட்டு தண்ணி அடிச்சு மட்டையாவோம் அப்படிலாம் சொல்ல போறீங்க. பார்த்தா ஒரு கார்ப்பரேட் கை மாதிரி பேசுறீங்க நீங்க. இல்லை இன்ட்ரெஸ்டிங் திங்னா இட்ஸ் ஆல் இன்க்ளூடட்லாம். ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஆஃப்டர் 6 முடிஞ்சு அப்புறம் ஆஃப்டர் 9 முடிஞ்சு அந்த 9 o'clockலேருந்து 12 மணிக்கு நடக்கிறது தான். அதுதான் அதெல்லாம் வந்து ஆர்ட் ஆஃப் ஆஃபீஸ் திங்களா. பிகாஸ் as far as I know லா, பிகாஸ் நானும் ரெட்மேனும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்டர்வியூக்கு போனது வந்து தான் ரொம்ப ப்ராப்ளம். போனோம் இன்னோலா இங்க இருக்குன்னு. அங்க கீழே இறங்குனா நேரா பீராம்லி. என்ன பீராம்லி ஃபுல்லா பார்ட்டி தான். அங்க பீச் கிளப்ல இருந்து தை கிளப்ல இருந்து தானே. என்னது ராம்ஜங்கல் தானே. ராம்ஜங்கல் மோடஸ்டோ ஒன்னு சின்னதா இருக்கும். என்னது இது? அதான் இந்த ONG செஞ்சீங்க. லோலா பாப்பி கார்டன் பாப்பி கார்டன். எஸ் பாப்பி கார்டன். you know that means செல்சியஸ்ல மொடஸ்டோஸ் மேல கீழ செல்சியஸ் இருந்துச்சு. ரெட்ரோ செல்சியஸ் செல்சியஸ் அங்க இருந்துச்சா? இல்ல செல்சியஸ் ஓஎன்இ செஞ்சதுன்னா செல்சியஸ்ல தான் செஞ்சோம். நோனே ONG அந்த ஜலம் பீரம்ல அந்த ஆமாவா நான் தான் வேணும் ஓஎன்இ. செல்சியஸ் புக்க பெவிலியன் இருக்கு. செல்சியஸ் का பெவிலியன் செல்சியஸ் அது வேற. நான் இப்பயே அத போஸ்டர் தேடுறேன். பீராம்லில மொடஸ்டோஸ் கீழ இப்பயே போஸ்டர் தேடுறேன். கூகுள் டிரைவ் வச்சிருக்கேன். சரி ஏன் கிளப் பத்தி சண்டை போட்டுக்கிட்டே? நான் தான் ரைட். நீ பேசிடு. அதான் வந்து மூடுன கிளப்ஸ் பத்தி சண்டை போட்டுக்கிட்டே. ரொம்ப ஃபேமஸ். பரவாயில்லை வேணானே. ரிஸ்க் எடுக்கல. அவ்வளவு இருக்கு. அவ்வளவு நைஸ். Yeah, what? legendary lah. சும்மா பண்ணாங்கன்னு. aku semua saya இல்ல. Aku pernah jumpa OCJ dekat நானும் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அந்த டைம்ல OCJயும் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. வந்து if I'm not mistaken like half of the Indian industry work Yes. there. All the rappers work there lah. வேலை செஞ்ச கால் சென்டர்ல இருந்தாங்க கொஞ்சம் கைங்க. ஓகே நான் ஷங்க்ரிலா ஹோட்டல்ல படிச்சு முடிச்சு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். ஸோ அங்கே ஷிஃப்ட்டு வேலை அப்படியே அங்கேயும் ஷிஃப்ட் வேலை தான். பட் என்னன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ். இப்போ மியூசிக் செய்ய ஆரம்பிக்கிறோம்ல, அப்போ தான் அண்ணன் ஸ்டைலோ அண்ணன் கூட இலியாஸ்ல சாதித்யெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ வை நாட் அங்கே பார்த்தா ஸ்டைலோட வேலை செய்கிறாங்க. ராஜ்யாங்கி, மிஸ்டர் கேரி, ஒரு இது எல்லாமே இருக்கீங்க. ஓகேலா ஒரு ஜோக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ராத்திரி வேலை தான் செம்மமே. நைட் ஷிஃப்ட்னா செம்ம வேலை இருக்காது. பட் அது ஒன்று. பட் சம்தில் கால் பீப் இல்லைனா கால் இல்லைலா லேக்காக இருக்கும். பட் அந்த பீப் இருக்கும்ல, அந்த ட்ராப் பண்ணுற அந்த மில்லி செகண்ட் இன்னொரு கால் போகிறோம். ட்ராப் அது நீங்களாம் வந்து இன்பவுண்ட். நான் இங்கே தான் எனக்கு தெருவான அவுட் போனா அவுட் ஓகே தானே மேன். இன்பவுண்ட் எடுக்கிறோட ஃபோன் அடிச்சு நான் இன்சூரன்ஸ் விற்கணும். யோசிச்சு பாருங்க ப்ரோ. அது கவர் பண்ணோம். இது அதான் நான் புதுசா வந்தேன்னா எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எனக்கு தெருவான டேட்டா பேஸ் கொடுத்தாங்க. லைக் ஐ திங்க் அதுக்கு அந்த பாலிசிக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிடேஷன் இருக்கு. எனக்கு கிடைச்ச அந்த டேட்டா பேஸ் இருக்க நம்பர் எல்லாமே வந்து ரிட்டையர்ட் ஆர்மி மென்ஸ். எப்படி மண்டே கழுவுறது? அவன் மண்டே கழுவுனா கூட அந்த சேல் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். தே ஆர் பாஸ்ட் தி ஏஜ். எல்லாமே ரிட்டையர் பண்ணவனுங்க. என்ன இப்படி செஞ்சாங்க தெரியுமா? ஓல்ட் பீப்பிள் கேன் நாட் வாட். இது இல்லையா? இல்ல நான் வேலை செஞ்சேன்.
அண்ட் ப்ரோ எனக்கு கொடுத்த டேட்டா பேஸ் வந்து சபா சரவா. அவங்க பேசுறது அந்த மலாய் அந்த அந்த ஆக்சன்ட்ல பேசுறது எனக்கு புரியல man. என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஹெல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இன்பாண்ட் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு ஒர்க் தான். ஸோ இதுதான் வேற என்ன எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. நம்மளுக்கு வந்து ஹாட்லி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம 4 hour ஷிஃப்ட் போடுவோம். வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு 8 hour ஷிஃப்ட் போடுவோம்டா. அந்த 4 hour ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு 15 நிமிஷம் நடுவில் பிரேக் இருக்கும். அதுவும் பிரேக்குன்னு இல்லை, அது டாய்லெட் போட்டு அதே 15 minutesல டாய்லெட்டும் போயிடணும். பசிக்கு சாப்பிட்டோம். நான் அப்போ ஸ்மோக் பண்ண மாட்டேன்ல. பசிக்கு சாப்பிட்டோம். ஸ்மோக் பண்றீங்களா நீங்க? அப்புறம் குடுவோம்ல, அது வேற கீழே போயிட்டு கொஞ்சம் காத்து வாங்கணுமே. டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு வரணும்டா. ஒன் ஆஃப் வேர்ஸ்டான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த பர்சனோட பேர் வந்துட்டு ராஜு சம்திங்னு வரும். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கஸ்டமரு. ஏன்னா அவர் கால் பண்ணாலே வந்துட்டு அவர் ஹாய்லாம் சொல்ல மாட்டார். நேரா ப்ராப்ளம் தானே. அவர் நேராக மசூ பண்ணிடுவார். நேராக மசூ தான் பண்ணுவார். அவர் தொற்றுவா பேசுவார். அங்கே நீங்கள் கால் வைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னுக்கு அவர் உங்களை கால் பண்ணி அவரே உங்களை கடுப்பேற்றி அவரே ஃபோன் வச்சுடுவார். ஆனால் வேலை செய்கிறது நம்பலாங்க. நம்ம சீலப்பாக சொல்லிட்டோம்னா கியூஏ நம்மளை பிடிப்பாங்க. ஸோ அவர் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கஸ்டமர் இருக்காரு. ஸோ ஒன் traumatized by that. they had அந்த yes. இன்டர்நெட் இதெல்லாம் தம்பா பண்ணால 15 வெள்ளியோ 20 வெள்ளியோ சத்துக்காளி பலி பண்ணுவாங்க. சிஸ்டம் வாஸ் டவுன். ஸோ வர இடத்துக்கிட்டையுமே சிஸ்டம் டவுனு, நீ வெயிட் பண்ணி ரீஃபண்ட் பூந்துடும், அதான் சொல்லணும். அந்த நாளைக்கு அந்த கால் பூந்துக்கையோட அந்த பேர் பார்த்த வேலை தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு யாழ்றாடா, ஏன்னா அவங்க பேரு ராஜு சம்திங் ராஜு என்னமோ வரும் கொஞ்சம் லெங்தா. இது இப்போ நடந்துச்சு இந்த மேட்ரு. ஸோ ஒரு 2014-15 something like that. He is traumatized by Yeah, it because he bro. still remembers the name. Yeah. மனசுல பேரு ஞாபகம் எனக்கு எப்படின்னா அந்த கட்டம் வந்துட்டு I was becoming a bit senior in call center. ஸோ என்ன பண்ணாங்க, என்னோட டிஎல் மனுக்கு உட்கார வச்சுட்டாங்க. டேபிள் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன மனுக்கு உட்காந்து பேசு டிஎல் மனுக்குலாம் டீம் லீடர் மனுக்கே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இவன் வேற அடிக்கிறான், நம்ம வேற பொறுமையா பேசுறேன். டிஎல் பின்னாடி இருக்காரு வேன். நான் பொறுமையை இழந்து அவரு பேசின பேச்சுக்கு எழிஞ்ச பாருங்க, நாக்காடி நேரம் போய் டிஎல் அடிச்சிருச்சு வேன். டிஎம் போல டிஎம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன், டிஎம் போல தான் அவரு டிஎல் பின்னாடிலேருந்து யா 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 ஃபோன் வச்சிருக்கையோட கண்டிப்பாக கால் பேக் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சு. நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கால் பண்ணது மேன், நீ எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லி எனக்கு கால் பண்ணுற. ஸோ யூ மஸ்ட் லெட் மீ டு டாக். Unless you think you already know what is the issue, don't call us la. கால் பண்ணி உன்னோட ஆதங்கத்தை வெளியாக்கணுன்றதுக்காக எனக்கு கால் பண்ணி கத்தாத, நானும் மனுஷன் தான். அந்த காய்க்கு தெரிஞ்சிருச்சு இஷ்யூன்னு. ஏன்னா மெசேஜ்லாம் போயிருக்குமா மேன், அவங்க ஜஸ்ட் பிளாஸ்ட் பண்றதுக்குன்னே கால் பண்ணிருக்காங்க மேன். ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவருக்காக கால் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சில பேர் இருக்கானுங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். இந்த காலர் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இன்னொரு காலர் இருந்தாங்க ஒரு நாள். இன்னைக்கு மாதிரியே விடாம மழை, கால் சென்டர் தான் தெரியாதா அப்படி இருக்கோடு, நம்ம வேறு குளிர் தாங்க மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு காலில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த கஸ்டமர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அப்படியே மனசில் பால் வார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க எக்ஸாக்ட்லி கேட்டாங்க, உனக்கு உடம்பு சரியில்லையா, உனக்கு என்ன ரொம்ப குளிருதா, நான் வேணா 5 minutes காலில் வெயிட் பண்ணுறேன், ஹாட்டாக போயிட்டு காஃபி குடிச்சிடுவா அப்படின்னு. நானெல்லாம் அக்செப்ட் பண்ணிங்க, தேங்க்யூ, 5 minutes எடுத்துக்குவேன். எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் கேஸை சால்வ் பண்ணுறேன். இல்லை இல்லை நீ ரொம்ப யூ சவுண்டட் சோ டயர்ட், நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், மலைய லேடி நினைக்கிறேன். நீ நீ போய்ட்டு ட்ரிங்க் குடிச்சிட்டு வா, ஏதாச்சும் பண்ணிட்டு வா, ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ கேன் ஹெல்ப் மீ இன் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்றாங்க. போடுறா அவரேக்க போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு கேஸ் செட்டில் பண்ணி கொடுத்துடலாம். கால்ல வெயிட் பண்ணாங்களா? சி வெயிட்டட். அது உண்மையிலே குட் சான்ஸ் மேன். ஆனா இப்போ இந்த மாதிரி கால் பண்றாங்களே, is the charges on them or is it the call centers? It's a toll free line, so you won't get charged. But that time mine was charged because hotlink when they call is they need to charge unless you're using postpaid or you're using another the broadband அது free நினைக்கிறேன் அந்த time. Okay, so hotlink this is how telco earns money. charge. Yeah, so this is how telco earns money like those days, huh? Yeah. Starting. But one thing that I realized, அந்த headset போட்டுட்டு man, அத்தனை ஹவர்ஸ் அத்தனை டேஸ் முடியல மேன். இல்லை, இட் மேக்ஸ் யுவர் ஹெட் ஃபீல் ஒன் கைண்ட். நீங்கள் அவங்க கொடுத்தாங்க 5 நிமிஷம் எடுத்துக்க சொல்லி, அது மேமா வந்து கால் சென்டரில் வந்து அது தேவை மேன்.
அதெல்லாம் நம்ம கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் இந்த மாதிரி கிளைண்ட் வந்து ஃபோன் அடிச்சுட்டு நான் 5 நிமிஷம் கொடுக்குறேன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா அந்த கால் சென்டரில் வந்து ஆக்ஸ்வான் இருக்கு மாமா, ஆக்ஸ்வான் ஆக்ஸ்வான் வந்து 50 minutes பிரேக், அதாவது பிஃபோர் லஞ்ச் வந்து 50 minute பிரேக் வந்து நீ எடுத்துக்கலாம். அந்த 4 hourல இப்போ லஞ்ச் டைம் வந்து 1 மணி வச்சுக்கோமே, ஸோ முன்னுக்கு 9 மணிலேருந்து 4 ஹவருக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் நீ பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ அது ஆக்ஸ்வான். லஞ்ச் வந்து 1 hour, லஞ்ச் முடிஞ்சு சம்பாய் வாலே அது ஒரு 50 minutes ஆக்ஸு. வரும். ஸோ நான் நினைக்கிறேன் கால் சென்டர் வேலை செஞ்சனால தான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் அங்கேயே உட்காந்து இருந்தால் தலை வலிக்கும்ல, ஸோ கீழே இறங்குறதுக்காகவே சிகரெட் அடிக்க லைக் அப்பப்போ அடிக்கிறது, சாப்பிட்டு போயிட்டு கால் சென்டர் வேலை செஞ்சனால தான் எனக்கு தப்பா விழுந்துச்சு மேன். லஞ்ச் முடிஞ்சு நேரம் மூச்சு விடுங்க பேட். அயன் பட சூர்யா மாதிரி தான் இருக்கீங்க. என்ன இது, இந்த சாப்பிட்டு போயிட்டு உட்காந்துருவோம். லஞ்ச் முடிஞ்சு நேரா உட்காந்து திருப்பியும் உட்காந்து கதை பேசுறது. ஆக்ஸ்வான் ஆக்ஸ்வான் 2 சொல்லும்போது நான் இவங்க ஏன் 3 ஆக்ஸ்வான் யோசிக்கிறேன்டா. ACW இருக்கும், கால் ஒர்க் அண்ட் கால் ஒர்க். அது நிறைய இடத்துல வேற மாதிரி இருக்கும்ல. Cycom used to use that. என்ன சிஸ்டம் பாக்குறாங்க பொறுத்து இருக்கு. Yeah, depends la. கால்க்கு but gentle la, 15 minutes before, 15 minutes after is the normal arrangement. Yeah, that's hakikat niya. பட் நீங்க QA பண்ணிருக்கீங்களா? QA கால் கேட்டிருக்கீங்களா? அந்த ரெக்கார்ட் பண்ண கால் கண்டிப்பா நீங்க கேட்டதுல கேவலமானதுலாம் என்ன கேட்டிருக்குன்னா, அது வந்து ஒரு நம்மளோட ஒர்க்கரு அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட வாழ்க்கை கதையை ஷேர் பண்ணுறாங்க. ஸ்டாஃப் வந்து இல்லை கஸ்டமர் தான் முதல்ல ஷேர் பண்ணாங்க வாழ்க்கை கதையை. ஓகே, எப்படின்னா வந்து அவங்க புருஷனை கூட பிரச்சனை ஓடிட்டே. ஸோ இவங்க வந்து ஒரு ஆம்பளை, அவங்க ஒரு பெண்ணு. ஐ மீன் அந்த கால் சென்டர் கால் அது காலை வந்து அவங்க கஸ்டமர் தான் ஆரம்பிச்சாங்க. என்னோட புருஷன் கூட சண்டையா இருக்கு. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ரேப்பெல்லாம் பில் பண்ண சொல்லுவோம். ஸோ இவர் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக போயிட்டாங்க. அடிஷ்னலாக போயிட்டு அடிஷ்னல் ரொம்ப கேர் பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கேரளா. ஸோ அப்படி அடிஷ்னலாக வந்து தே ஹேப்பன் டு பி இன் த சேம் ஏரியாலா. சேம் ஏரியாலாம் ஆதரவு கொடுத்தே ஆகணும். அப்போ கடைசியாக வந்து ஃபோனை வைக்கும் போது பார்க்க போனால் வந்து இந்த கால் சென்டர் டேம் வந்து நம்ம எந்த கஸ்டமர் வெளியே எங்கேஜ் வச்சுக்கூடாது. அது வந்து அகெயின்ஸ்ட் தட் பிரின்சிபல் பாலிசிஸ். ஸோ இவங்க வந்து கடைசியாக விற்கும் போது ஓகே நம்ம பார்த்து பேசுவோம். எப்படி இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணுவோம் இந்த டைம்ல சொன்னாங்களா? ஃபோன் நம்பர் பண்ணி எப்படி நம்ம லாயில் சொன்னாங்கன்னா ஓகே தப்பு இல்லை பண்ணி கிட்ட போய் ஹலோலா மாஸ்கோட் பைச்சாங்களா பண்டாயிலா because the guy who's receiving the call will know the number. Yes, exactly. We will have the address இருந்து எல்லாமே தெரியும். ஸோ வந்து நம்ம சொல்லி வைக்கும் போது அப்புறம் அது வந்து பஸ்னி கிட்ட ஹலோலா ஹாய் வேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் unfortunately what happened was they got married. நான் சும்மா தான் கெஸ் பண்ணேன். they got married. பத்திக்கிச்சு வேன். ஃபுல் நீங்க ஹெல்ப் டெஸ்க் பண்ணிருக்கீங்க. L1 L2 L3. ஸோ இது வந்து இன்னொன்று சினாரியோ வந்து இது ஓகே. என்னோட ஏஜென்ட் வந்து ஒரு கேர்ளு, அவங்க கால் பண்ணுறது வந்து ஒரு ஹீஸ் a Navy officer. But we don't know what was his rank. Right? So what happened, அவங்க வந்து ஃபோனில் பேசும்போது ரொம்ப கலபலான காலாக இருந்துச்சு. Because that guy was like trying to flirt around with my staff lah. Voice நல்லா இருந்துச்சு. எப்படி நான் அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும், அந்த ஸ்டாஃப் நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். ஸோ அவங்க சொல்லும்போது பேசலாமா தானே நார்மல் தானே வந்து அதே மாதிரி பேசி இப்போ என்ன பண்ணாருன்னா அவர் இதே மாதிரி பேசி மறுநாள் அவர் அந்த நேவி சூட்டோடைய வந்து கால் சென்டர் மணிக்கு நின்று இவங்களை நான் பார்த்தாகணுன்னு சொல்லி நான் போயிட்டு ஓகே தப்பு நான் நெகோஷியேட் பண்ணி அப்போ he really wanted to see her. ஸோ நான் காமிச்சு he fell in love and both of them get married. Bro, நீங்க உங்க கால் சென்டர் 2 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா? Wow. ஐயா நானும் திரும்பி
ஊர்ல யாரெல்லாம் நிறைய ரெட் ஃபிளாக் பார்த்துட்டு இருக்கீங்களோ கிரீன் ஃபாரஸ்டே வச்சிருக்காங்க பெண்ணு. கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணுங்க. மாப்பிள்ளை கிடைக்காதவங்க, பொண்ணு கிடைக்காதவங்க. யா ஸோ அதுதான் பட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தட்ஸ் கிரேசி. ஐ மீன் ரெண்ட் மெட்ரிமோனி இது நடக்கும்ல, இது நடக்கும். பிகாஸ் ஏன்னா நிறைய ஆஃபீஸ் இந்த மாதிரி சினாரியோவில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் யங் பீப்புள், இமெச்சூரான பீப்புளெலாம் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் ஐ வெண்ட் அண்ட் ஒர்க் கால் சொன்ன 2 months. என்னோட கடைசி நாள் வந்து ஸோ ஐ காட் டு நோ அ பர்சன்லா. நான் வந்து 8th floorல இங்கே வேலை செய்கிறேன். அவங்க வந்து அது பக்கத்து பில்டிங்கில் 14 மாடி அங்கே வேலை செய்கிறாங்க. So I met a person there lah. Ended up together lah. Ended up together with a girl lah. பட் அவங்க அங்கே மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ காஃபிக்கெலாம் போவோம், லெபம் அங்கே காஃபிலாம் போவோம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புது டீம் லீடர் வந்திருக்காங்க. And the team leader is an Indian guy and potong line ji. He liked that girl lah. Alright, he liked that girl lah. I didn't know all this stuff all. And then she would அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி இல்லை, ரொம்ப அட்டென்ஷன் என் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு. ஸோ எனக்கு கடைசி நாள் ஒர்க் வந்துருச்சு. ஸோ எனக்கு நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த எல்லாம் அவுட் பவுண்ட் காவலே, எனக்கு இந்த ஒழுங்கா டேட்டா பேஸ் ஒழுங்கா அமையல, எனக்கு சேல் ஒழுங்கா போட முடியல என்னால். ஸோ நான் கடைசி நாள் தானே, ஐ மீன் கடைசி நாள் இல்லை, இன்னொரு 2-3 days இருக்குல்ல எனக்கு ஓகே, இந்த லாஸ்ட் வீக்லாம். ஸோ நானும் சரி கால் பண்ணுற கேப்பில் நடு காலில் வந்து இன்டர்காம் கால்லாம் அவங்களுக்கு கால் பண்ணுறதுலாம் கால் பண்ணிட்டு பேசுறது. சரி லஞ்ச் இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு. ஸோ ஷி டோல் மீ லைக் I think it's better for you not to call because அந்த டீம் லீடர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு, he's listening to our call அப்படின்னு. ஸோ நானும் யங் ஃபுல்லா இமச்சுவலா கெட்ட இடத்துல கேட்டுட்டு போட்டோம். ஏன்னா நம்ம போய் இது சாப்பிட போறோம் அது சாப்பிட போறோம் தானே தெரிஞ்சு, ஏன்னா அந்த மாதிரி பேசுறது ஏனோ. ஸோ அது நார்மல் தான் கால் சென்டர்ல கொஞ்சம் இமச்சுவலா ஸ்டூபிடா நடக்குது. டு a level where he called my team leader and my team leader came to me and say, bro, you no need to make any more calls, just sit down. அப்புறம் 3 நாளா கால் பண்ணாம தான் இருக்கீங்க. I just go to work, I just sit down, you know, I just sit down la. So இந்த மாதிரி ஸ்டூபிடான விஷயம்லாம் நடக்கலாம் கால் சென்டர்ல. ஆனா சில பேர் கேட்பாங்க தானே, எங்க இருக்கு கால் சென்டர் சொல்லி, இப்ப நான் வரேன் உடைக்கிறேன். அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லல. அது அந்த இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அதுக்குன்னு கால் சென்டர் இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஃபால்ஸோ சம் எரர்ஸ்னால நம்ம வாங்குற துப்பு இருக்கு. ஆனஸ்டாக இருக்கணும்னா பீப்புள் ஹூ ஆர் காலிங் டு கால் சென்டர் கேன், அவங்க ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. அவங்களோட பேஷன்ஸ் ஆல்ரெடி தின்னா இருக்கும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க சைடில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. லைக் எஸ்பெஷலி இந்த மாதிரிலாம் இன்பவுண்ட் கால்ஸ், இதை காலிங் யூ பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கால் பண்ணும்போதே அவங்களோட டென்ஷன் லெவல் எல்லாமே ஹையாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கால் போகாட்டி கடுப்பாயிருவாங்க 100% ஷுவர்லா. பட் அவங்களும் அந்த சைட்லேயும் அவங்களும் கொஞ்சம் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, இந்த சைடில் உள்ளவங்க they can only do to a certain extent. நீனும் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணணும். அவங்களும் வந்து அந்த கோவத்தில் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நடக்கும், என்னமோலாம் மாட்டிக்காளா. ஸோ we are all humans தான்லா. நிறைய கஸ்டமர் இமோஷனலாக இருப்பாங்க. ஸோ கரெக்ட் for sure. அழுகுற கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்களா? லைக் அழுந்துருது, லைக் யூனோ making other people cry got la. So customers always right. So I rarely have any customers crying. You Ji? நம்ம இருக்காங்க, ஸ்டாஃப் க்ரை பண்ணிருக்காங்க, கஸ்டமர் Yeah, staff crying got la. ஒரு கஸ்டமர் க்ரை பண்ணா நம்ம இமோஷனல் செல்லிங் நம்ம எனக்கு இருக்கு. நீ சொல்லியிருக்க தானே, எனக்கு தெரியும் இந்த கால் நீங்க சொல்லுங்க செம்ம இது. ஹேண்டலி சிங்கப்பூரியன். ஸோ ஒரு வருஷம் வந்து இன்பவுண்ட் தான் நார்மல் கால் எடுக்கிறேன். அப்புறம் வந்து சைனீஸ் கால் வந்து ஆள் குறைவு, சைனீஸ் ஸ்டாஃப். ஸோ ஐம் டூ மென்டரிங் கால் பேக். ஸோ ஈவன் மேனேஜர் கால் பேக் மென்டரிங்கில் வந்தால் கூட என்னைய தான் சில பேச வைப்பானுங்க. ஒருத்தி ஃபோன் அடிச்சுட்டு அவளோட இன்டர்நெட் வேலை செய்யல, அழுகுறாமே, எனக்கு இன்டர்நெட் இப்பயே டெக்னீஷியன் அனுப்பி விடு, எனக்கு டெக்னீஷியன் அனுப்பி ட்ரபிள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல, எனக்கு வேணாம் டெக்னீஷியன் தான், அதாவது வீக்கெண்ட் ஓகே நீ வரல நான் தூக்க மாட்டிக்குவேன், தூக்க மாட்டிக்குவேன்றான். ஐயோ. ஸோ ஒரு கால் வந்திருக்கு, அப்புறம் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல, மேனேஜர் கால் பேக் வந்துச்சு. எனக்கு தான், நான் தான் பேசினேன்,
கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ண அழுகுறாமன் இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இப்போ வீக்கெண்டு டெக்னீஷியன் வர முடியாதுன்னு அப்புறம் கஷ்டப்பட்டு அங்கே சிங்கப்பூரியனோட அந்த டீமில் பேசிட்டு ஏய் தான் கதை நீ டெக்னீஷியன் அனுப்பி விட்டுரு இல்லாட்டி செத்துருவாவ அழுது சாதிச்சுட்டா சொல்லு. எழுதி வச்சுட்டா அவங்க பேரை சொன்னீங்களா பிரதர் நல்ல வேலை சொல்லிடாதீங்க இல்லை சென்சர் பண்ணிடணுமா அந்த கம்பெனி பேரை சென்சர் பண்ணிடலாம். ஆமா முதல்ல சொன்ன எல்லாத்தையுமே சென்சர் பண்ணோம் நம்ம. Oh, that's so fuck, Jay. அந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து இன்பவுண்ட் கால் புரியல ஏன்னா வந்து கால் ரொம்ப சிஸ்டம் டவுனு ஆனால் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க கால் வந்து புரியல call உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இந்த இஷ்யூ இப்போ வேர்ல்ட் கப் டைம்க்கு அப்போக்கு வேர்ல்ட் கப் டைம் ரிமெம்பர் என்ன கதைனா என் கூட வேலை செய்கிறவன் 3 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க அவன் என்னத்த அப்லோட் பண்ணான்னு தெரியல அவனோட பிசி கம்ப்யூட்டரில் இஃபெக்ட் எவ்ரி ஒன் தட் கால் வந்து போடல அது செவ்வகான் ப்ராப்ளம்னா ஏத்திட்டாங்க வேற சார் சும்மா அப்லோட் பண்ணிட்டான் காலே புரியல எல்லாம் தலைவலியோட இருக்காங்க என்னடா இது கால் புரிய மாட்டுது என்ன நடக்காங்க கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு வர மாட்டுது கடைசியை கண்டுபிடிச்சு அவன் வேலை தூக்கிட்டானுங்க அந்த பையனை இந்த பையனை அவர் வந்து ஏஜ்னா இல்ல நார்மல் கால் சென்டர் அப்புறம் என்ன சேர்த்தானோ என்ன பண்ணாரு நான் சொன்னேன் என்ன இல்ல என்னன்னு தெரியல ஆனா எனக்கு விஷயம் அடிச்சல ஒரு பென் டிரைவ் இல்ல என்ன dia sengaja tersengaja ke sengaja ke tak tahu lah bro maybe இருக்கலாம் மேபி ஒரு டெஸ்ட் பண்ணலானே சொன்ன மாதிரி தான் இன்வென்ஷன் வயசு சரி செய்வோம் ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம் அப்படின்னு அது இன்னைக்கு ஐ மீன் த ஃபியூ 2-3 டேஸாக வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் பார்த்துட்டு முடிச்சிட்டேன் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் நீங்களாம் போய் பாருங்க சிஏ டாப்பர்னு சொல்லி சிஏ டாப்பர் இந்த சீரிஸா நீங்களும் பார்த்துட்டீங்களா? என்னது சிஏ டாப்பர் ஹிந்தி சீரிஸ் சொன்னீங்களா? ஆமா ஹிந்தியா? ஓ ஹிந்திலாம் பார்க்க மாட்டேனா ஹிந்திலாம் பார்க்க வேண்டாம் நான் வந்து தமிழ் தான் பார்க்கறது தமிழ்ல இருக்கு மேன் தமிழ்ல இருக்கு நல்லா இருக்காது தமிழ்ல எழுதால பார்க்க மாட்டேன் சின்சாட் மாதிரி இருக்கும் அப்புறம் சொல்லுங்க அது சீன் இருக்கும்ல அது அவங்க இந்த ஃபோன் நம்பர் ஓனர் வந்துட்டு எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கண்டபடி தேடுவாங்களா அவர் ட்ரிக் பண்ணிடுவாரு. ஸோ இவங்க வந்து பீக் லெவலில் இருக்காங்களா எப்படின்னா அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஓகே என்னோட ஒய்ஃபும் வந்துட்டு ஒத்துக்கிட்டா அவதான்ட்டு ஆனால் அவனை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு கால் சென்டருக்கு அடிப்பாங்க. கால் சென்டருக்கு அடிக்கிறேன் நீ ஹெல்ப் கேட்க போற அப்போ நீ எப்படி பேசணும் இங்கே பாரு. ஸோ அவன் அழகாக பேசுவான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு எம்ஐஏ ஆகிட்டான் நான் அவன் வீட்டுக்கு போயாகணும். ஸோ அவன் எந்த ஏரியான்னு சொன்னா வீடு அட்ரஸ் சொன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன் அவன் நம்பர் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆமாம் அவன் நம்பர் கிடைக்கல நான் அவன் பேலன்ஸ் போடுறதில்ல அதனால லைன் பற்றியாச்சு. அவங்க சொல்லுவான் எனக்கும் தெரியும் அதனால தான் அவங்ககிட்ட கேட்குறேன். அப்போ கால் சென்டர் என்ன சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட்லா இது ரொம்ப பிஎன்சியான ஷேர் பண்ண முடியாது இந்த இன்ஃபர்மேஷனை. இவங்க வந்துட்டு ஒரு ரவுடிலா படிக்காத ரவுடி கத்திடுவாங்க உன்னை போட்டு தள்ளிடுவேன் இதெல்லாம் ஆல்ரெடி அங்கேயே ஒரு ஆஃபென்ஸ் ஆயிடுச்சு கால் சென்டரில். பாஸ் சொல்லுவாங்க இல்லை நீ ரொம்ப கத்துற தான் நான் பேசுகிறேன். பாஸ் என்ன பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துட்டு அவங்க என்ன கடை வச்சுருக்காங்க அவங்க பேர் என்ன அது ஏரியாவில் அவங்க நிக்நேம் என்ன அது இதுவும் ரெண்டு எல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அப்பயும் கேட்பாங்க முடியுமா அவங்க அழகாக சொல்லுவாங்க முடியாதுன்னு சொன்னக்கையோட இவங்க 2 பேருமே ரொம்ப ரூடாக கத்திடுவாங்களா. ஸோ நம்மள நான் என்ன நினச்சேன்னா ஃபோனை வச்சுட்டாங்க நினச்சேன் அந்த லேடி ஃபோனை வச்சுருப்பாங்க அந்த சீனில் அப்படின்னு. இவங்க கேர்ஸ் பண்ணுவாங்க அவளை பார்த்து இப்படி போட்டு தள்ளணும் இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு அந்த பாஸ் சொல்லுவாங்க வச்சுட்டா தான் நினைக்கிறேன் பாரு இப்போ வரைக்கும் ஒன்றுமே சொல்லக்கூடாது கேட இவங்க ஆரம்பிப்பாங்க வேணும் இந்த கால் சென்டர் லேடி இல்லை நீ என்னதான் பேசுறேன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீலாம் என்னடா நினச்சேன்னு இவங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு கெட்ட வார்த்தையில் கிளி 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 கிளின்னு கிளிப்பாங்க. பார்த்துட்டு யோசிச்சேன் நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பண்ணியிருக்கீங்க ஆனால் வேலை விட்டு தூக்கிடுவாங்களா? ஆமாம் அஃப்கோர்ஸ் யூ வாண்ட். ஆனால் இந்த அஃபேர் ரிலேட்டட் கால்ஸ் ஏன்னா நான் முன்ன வேலை செஞ்ச இதில் வந்துட்டு பிகாஸ் என்ன சிரிக்கிறீங்க இல்லை இந்த மாதிரிலாம் கால் இருக்கா ஹாட்லிங் ஐ திங்க் எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் இருக்காது அந்த ஃப்ரெண்ட் ஃபைண்டரா சம்திங் லைக் தட் அந்த எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க அண்ட் தென் அவங்க அனுப்புறப்பலாம் உங்களோட லொகேஷனை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்துட்டு
டு பி ஃப்ராங்க்லா எனக்கு வந்த கால்ல வந்துட்டு டு பி ஃப்ராங்க்லா சொல்லி சரி யோசிச்சிட்டேன் வேற எங்கேயோ போகுது. ஃபீமேல் தான் கால் பண்ணியிருக்காங்க. அது கேட்கறதுக்கு ஃபீமேலுக்கு தான் கால் பண்ணி ஹஸ்பண்ட் பத்தி பாய் ஃப்ரெண்ட் பத்தி கேட்பாங்க. நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன், ஆனால் வர மாட்டேங்குது. டீஆக்டிவேட் பண்ணிட்டானா பார்த்து சொல்லு. வி அஃப்கோர்ஸ் கேனாட் டெல்லா. அவங்களோட நம்பரு அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி சொல்றது ஆக்டிவ் பண்ணியிருக்கானா இல்லையா? இந்த மாதிரிலாம் இப்ப லட்சம் ஐ வாண்ட் டு நோ இப்ப ஓசிஜி எங்க இருக்காங்க இது பண்ணோம்னா உங்க போன்ல அக்செப்ட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். யூ நீட் டு ப்ரூஃப் அண்ட் ஆல். அதுதான் வந்து சீக்ரெட்டா ஃபோன் பாய்க்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணி delete பண்ணிடுவாங்க. ஆமா. சோ தேர் வர் ஆல்சோ கால்ஸ். இப்ப இல்லல அது இப்ப ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்னசென்ட்டா கால் பண்ணிட்டு காசு வெட்டுது மாசம் ஏன்னா அது 30 சென்ட் இவனுக்கும் வெட்டும் அவனுக்கும் வெட்டும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து அனுப்பும் போது காசு வெட்டுது மாசம் என்ன அவங்க பார்த்தா இதுதான் இருக்கும். இல்ல உனக்கு இது ஆக்டிவா இருக்கு டிபேட் இதை டீஆக்டிவேட் பண்ணோட சொல்லிடுவோம். எக்ஸ்ட்ராவா சொன்னாக்க இல்ல நான் பர்ச்சேஸ் பண்ணல அந்த இதெல்லாம் வரும். ஸோ சொன்னோட ஆனா கேட்பாங்க சொல்லுவாங்க திடீர்னு நான் பண்ணலையே இது உங்க போன்லேருந்து நீங்க தான் பண்ணிருக்கீங்க வேற யாரு பண்ணிருப்பா அதான்லா தெரியும்லா ஓ மஸ்தி தப்பா முக்கியனா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு தெரிஞ்சிடும். ஆனா மிந்தி இப்பொழுது இருக்கும் ஃபேஸ்புக் ஏரால நான் எப்போ பார்ப்பேன். Does anyone know anyone who works in DG call center? Does anyone know anyone who works in Hotlink call center? அது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்டஸ் மிந்தி ஃபேஸ்புக்ல போடுவாங்க எல்லாருமே. அப்புறம் மெசேஜ் பண்ணி கேட்கறது எனக்கு இந்த நம்பர் தேடி கொடுக்க முடியுமா அது கண்டு கொடுக்க முடியுமா யாருன்னு தெரியல. இது மிந்தி இருக்கும்ல. So they are not finding for job la. They are finding for information. Information is wealth. But interesting la call center life கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். Because ஏன்னா அங்கே நிறைய மாதிரி டைப் ஆஃப் பீப்புளும் வேலை செய்வாங்க. ஸோ அது வேற மாதிரி இன்டராக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நிறையா. ஆமா அப்புறம் பல வருஷமா வேலை செய்யறவங்க இருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா எனக்கு ஃபேவரட்டான டைம் பீரியட் இன் கால் சென்டர் வந்து அந்த ட்ரைனிங் டைம் பீரியட் தான்ல. 10 days days. 10 days training தான் நாங்க. எனக்கு 10 days-ஆ இப்ப மேபி ஒரு எனக்கு கூட ஒரு மாசம் நினைக்கிறேன். 1 month ஒரு 2 வாரம் ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. 2 வாரம் ட்ரைனிங் போனதுக்கு இடம் அப்புறம் ஒரு மாசம் சம்திங் லைக் தட் ப்ரொபேஷன் படி சிஸ்டம் ட்ரைனிங்ல இருந்து படிக்கு அனுப்புவாங்க. ஆனா எனக்கு ட்ரைனிங் வந்து கொஞ்சம் பண்ணி and then also வேலை கன்ஃபார்ம் ஆகுற முன்னுக்கு கால் இவல்யூஷன் என்னது கால் பண்ணி பேசுவாங்க. அது வந்து ஸ்டாஃப் தான் பேசுவாங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணலாம் எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்றோம். ரோல் பிளே mock calls ரோல் பிளேயிங்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க. One thing fun was for me எனக்கு ட்ரைனிங் ஏன் ஃபன்னா இருந்துச்சுன்னா the person who was training us was a transgender. right. Do you know I mean AI Exactly, and she is my good friend now la. ஆமாவா? Yeah. By the present okay understand. She is my good friend now. அவங்க நிறைய ஜோக்லாம் பண்ணுவாங்க. அவங்க நிறைய செம்ம இதா இருக்கும். ஆனா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து கம்ப்ளீட்லி பிடிக்காது. அவங்க வந்து ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க வந்து தொட்டி இப்படி ஓகே அப்படின்னு அவங்க ஃபேஸ் அப்படியே மாறும். யார் மூட்ஸ் என்ன சொல்றீங்க? மூட்ஸ் இப்போன்னு சொல்லுவாங்க அவன் கையை வச்சான் அடிய எனக்கு அது செம்ம ஒரு ஏன்னா. பட் எனக்கு அந்த டைம்ல என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து எனக்கு முன்னுக்கு உட்காந்தவங்க தான் கான்சென்ட்ரேஷன். த ஒன் ஹூ இவென்ச்சுவலி அந்த கால் ஃப்ளோல வேலை செஞ்சவங்க 14th ஃப்ளோல அவங்க முன்னுக்கு தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஏன் என்னை நோட்டீஸ் பண்ணாங்கன்னா ஏன்னா என் பேரும் அவங்க சிஸ்டர் பேரும் வெரி சிமிலர். அதனால தான் உங்க பேரும் அவங்க சிஸ்டர் அவங்க நிரோஷா சிஸ்டர் பேரு. Do you know the sister? இல்ல people doesn't know. They don't know this girl. Redman knows. Moods knows la. Okay. Yeah. So அதுதான். So but for me that was very funny la. Moods handling that person la. Okay. அது கடுப்பாவாக bro. கால் சென்டர் அது மேமாங்க கூட அது ஒரு ரிலாக்ஸான என்வாயரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருப்போம். அதான் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்ஸ் பண்ணிட்டு கேம்ஸ் விளாண்டுட்டு ஏன்னா செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக என்வாயரன்மெண்ட் உனக்கு கீப் இட் ரிலாக்ஸ் கைண்ட். ஆமா. ஆனால் இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது வேற ரீசன்லாம். எனக்கு பிடிக்காத விஷயம் கால் சென்டரில் வந்து இஸ் த மார்னிங் எவ்ரி மார்னிங் ஆன் மண்டே ப்ரோ வந்தோடனே ஒரு ப்ரீஃபிங்கு இது செய்யணும் அது செய்யணும் அது எனக்கு பிடிக்காதுல. அது என்ன செய்ய ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் பிகாஸ் வி நோ தட் அது வந்து ஒரு லெவலுக்கு வந்து அது எல்லாமே நார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் வி ஹேவ் டு சேஞ்ச்னு சொல்லி ஏன்னா ஒரு ஆர்மி இது மாதிரி இருக்கும். இது செய்யணும் அது செய்யணும் பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் நிற்க வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ரூமில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போலாம் ஜூமில் currently is it like this is what I heard and
what we have been hearing, I think most of the call centers குறைஞ்சிட்டு வருது, AI take over பண்ணிட்டு வருது, bot chat and all that. So call வந்துட்டு இப்போ first level is call, second level is already bot ready, right? அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் call centers. VR la, they call it VR. We will record the voice virtually, அப்போ ரெக்கார்ட் பண்ணி then we will let it to answer la. ஸோ அது வந்து இன்பவுண்ட் சைட்லமா நடக்கும். ஏன்னா we want to reduce cost. இப்போ வந்து AI வந்தனால எல்லாம் reduce costing. So a lot of things, a lot of companies are applying that. And is this very similar to like if let's say நம்ம Maxis or whatever call பண்ணிட்டோம்னா press this, press that? Yes. That is VR la. So when they use that, so it என்ன செய்வோம்னா வந்து அந்த மேன் பவர் வந்து குறைக்கலாம். ஸோ முந்திலாம் பார்க்க போனீங்கன்னா ஒரு கால் சென்டரு, அது கால் சென்டர் பேர் சொல்ல வரும்ல, ஓகே. ஸோ அந்த கால் சென்டரில் 1000 பேர் இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் AI இம்போஸ் நீங்க சொல்லுங்க அந்த கால் சென்டர் பேர் சொல்லுங்க, சென்சார் பண்ணிடுறேன். ஓகே இல்லல, ஓகே ரைட். They used to have 1000 employees. ஏமாத்திட்டாங்க பூத்தாவா நீங்க? அப்படியா? இல்ல அது சென்சார். ஓகே. ஸோ வந்து 1000 பேர் இருந்தாங்க. ஸோ AI வந்தோடனே வந்து 600 பேர் வந்து வேலை எடுத்துக்கினாங்க. ஸோ it damage. Okay, bad news is people are losing job, but the good news is company have to save 600 people salary. So அது வந்து நம்மளுக்கு இல்லையா அது? நீங்க வந்து மேனேஜர் இடத்துல manager point of view we will feel good la, because we are saving money for the thing. ஆனா வந்து அப்படிதான் ஆனா லாங் டர்மா ஆனா நான் வந்து இந்த சைடு வச்சு யோசிக்கிறேன், இவங்கள யோசிக்கிறேன். இந்த 600 பேர் 600 பேர் அவரு KPI பத்தி தான் யோசிக்கிறோம். 600 பேர் வேலை இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அது இருக்கணுமா இல்லையான்னு சொல்லி அது சில மக்கள் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். லாக்டவுன் டைம்ல வந்து எப்படி இருந்துச்சு ஆஃபீஸ்? லைக் வரணுமா ஸ்டாஃப் வந்து ஆஃபீஸ் வருவாங்களா? பேட்ச் பை பேட்ச் ஆகும். Batch by batch. So we will do schedule every week. வந்து இந்த டீம் வரணும், அந்த டீம் வரணும், batch by batch. But அது still work from home la? Yes, especially the managers work from home la. So we monitor. அப்ப அந்த கால் இன்பாउண்ட் கால் வச்சுக்கோமே, அங்க தான் உங்களுக்கு தான் அந்த சிஸ்டம் இருக்கும். இப்ப work from homeனா அவங்களுக்கு எப்படி கால்? Okay, work from homeனா வந்து work from home நேரத்துல வந்து வேலை இந்த கிளரிக்கல் ஜாப்ஸ் வந்து செய்யறது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள் கொடுத்துருவோம். ஆன்சரிங் கால் வந்து ஜஸ்ட் பீப்புள் ஆர் ஷெட்யூல் டு கோ தட் வீக், அவங்க மட்டும் தான் அந்த கால் ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ வி ஹேவ் டு டூ டைம் டேபிள் ஃபார் டைம்ல. ஓகே, அந்த மாதிரி செஞ்சோம். ஆனா நான் நினைச்சேன் நீங்க வந்துட்டு கோவிட் டைம்ல வந்துட்டு கால்லாம் இன்னும் எப்படி இருந்துச்சு, இன்னும் நிறைய பேர் அழுந்தாங்களா அப்படி எதுவும் கேட்க போறீங்கன்னு. அந்த டைம் எவனோ கால் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கால் நிறைய வந்துச்சு, நிறைய வந்து பிகாஸ் at that time most of the people was in the house. நவில இருந்தாங்க. அப்புறம் அந்த கம்பெனி பேர் சொன்னது இது முன்னுக்கு இது சென்சர் பண்ணி எடுத்துவாங்க நினைக்கிறேன். அந்த கம்பெனிக்கு கண்டிப்பா எல்லாமே temporarily not available. அந்த நேரத்தில் வந்து அந்த சர்வீஸ் தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். வீடு எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம். அந்த சர்வீஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய கால்ஸ் வரும். ஸோ இந்த சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்கு, அது வருது, இது என்ன எவ்ரிபடி இஸ் இன் த ஹவுஸ் தட் டைம். நானும் நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன் ப்ரோ. ஆமா, நானும் அடிச்சிருக்கேன். Are they still doing the business? Yeah, of course. But now they trust more into AI. இன்பவுண்ட் வந்து நினைக்கிற ஒரு 150 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 1000 பேர்லேயும் 150 ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து பட் அவுட்பவுண்ட் டீம் இஸ் ஸ்டில் ரன்னிங்ல. அவுட்பவுண்ட் இஸ் சேல்ஸ் ரிலேட்டட் இஸ் ஸ்டில் ரன்னிங். என்ன நினைக்கிறீங்க, இன்னொரு 5 இயர்ஸ்ல இந்த பிஸ்னஸ் இன்னும் இருக்குமா? அவுட்பவுண்ட் எனக்கு மேபி இன்பவுண்ட் வந்து நீரோ சொல்கிற மாதிரி மேபி வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒன் டே AI would to control. நான் ஒண்ணுமே சொல்லி என்ன சொன்னீங்க மைண்ட் வாய்ஸ்ல The Maxis one. sorry அவர் சொன்னாரு மிஸ்டர் டிமான் சொன்னாரு. I still prefer human. Yeah, but when it comes to sales or environment வந்து definitely we need B2B. Yeah, okay. B2B ah B2B business. Ana so sorry மணித்து so அந்த B2B ஆமா இது you need B2B இல்ல மேட்ரிமோனி B2B. ஐயா என்ன செய்றீங்க நீங்க? business to business to business. Yeah. By the way, human touch தான் அதோ human touch in terms of doing business la. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக தேவைப்படும். மேபி இன் த ஃபியூச்சர் இப்போ லட்சம் கவர்மெண்ட் மூலிமா பார்க்க போனீங்கன்னா இப்போ கால் சென்டரில் வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன். இந்த இயர் 2024 வந்து ஆஃப்டர் அவர் நியூ பட்ஜெட் மீட்டிங்கில் போகும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா the certain restriction had to be given in டெலிமார்க்கெட்டிங் லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பிஸ்னஸ்ல வந்து மூடப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி ஆன் த சம் இன்சூரன்ஸ். இது வந்து லைஃப் இன்சூரன்ஸும் ஜெனரல் இன்சூரன்ஸும் நம்ம ஃபோன் மூலிமா வைக்கலாம்.
ஆனால் இப்போ நியூ ரூல்ஸ் 2024 போட்டு வந்து லைஃப் cannot be sell anymore from the telemarketing line. It has to be from the agent itself. Like So அதனால face to வந்து face? face to face. It has to be face to face life. Why? Because they feel that life வந்து is related to a lot of information. So the customers have to see. True. So generally is more towards personal accident. It's easier to understand. ஸோ அது இந்த மாதிரி வந்தனால இந்த வருஷம் ரொம்ப கம்பெனிங்களை வந்து சில கம்பெனிக்கு மூடப்பட்டு கூட இருக்குது இதில் சில கம்பெனிக்கு வந்து ரொம்ப பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கு பட் சம்மராஜ் த பிக் டைக்கூன் கம்பெனிஸ் ஆர் ஸ்டில் playing with the game. The monopoly wide. Yes, so that is maybe in the future we don't know. Maybe the rules can be no, there's no more telemarketing. Everybody have to go through AI and வரலாம். அது வரக்கூடாது. வந்துச்சுன்னா I'll be out of job. you will out of job lah. Okay, I want to ask you this question. I don't know how willing will you be to answer this. What is that? Is this something that is legal? It is legal lah. Okay, right, Legal okay. தான் lah. What is the worst kind of behavior that can happen in call centers? Right. இன்னும் ரொம்ப தரோவான விஷயம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஏன் கால் சென்டர் சொல்றேன் ஏன்னா கால் சென்டர் வந்து everyone comes to work there. Yeah. You know, everyone comes to work there. Like school leave பண்ணி முடிக்கிறவங்க, like people who lost some job, like எல்லாமே like நிறைய பேர் அது அந்த இடம் வந்து அந்த டர்ன் ஓவர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் நிறைய இருப்பாங்க கண்டிப்பா like every month, right? ஸோ கண்டிப்பா லைக் எக்ஸஸ் லைக் கண்டிப்பா நிறைய ட்ரக் யூஸ் இருக்கும் ஆஃபீஸில், கண்டிப்பா நிறைய ஆல்கஹாலிசம் இருக்கும், நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா நிறையா கேஸ் மச்சான் டாய்லெட் தங்கு நடந்திருக்கு நிறைய இந்த மாதிரி காரணம் நடந்திருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு 1-2 ஸ்டோரி ஷேர் பண்ணுவாங்க. 1-2 ஸ்டோரிஸ்னா வந்து ஓகே எல்லாத்துக்கும் ஐட்டம் சாங் ஓகே அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் நடந்திருக்கு நம்ம இடத்துல. எஸ்பெஷலி வந்து வித் இன்டென்ட் வித்வுட் இன்டென்ட் கூட இருந்திருக்கு. வித்வுட் இன்டென்ட்னா எப்படி? வித்வுட் இன்டென்ட் பீப்புள் ஃபார்ஸ் டு டூ திங்ஸ், அது மாதிரி கூட நடந்திருக்கு. ஃபார்ஸ்னா யூ மீன் லைக் ஃபார்ஸ் கூட வந்திருக்கு. பிகாஸ் அந்த ஒரு கேஸ் இப்போ இடையில நடந்து முடிஞ்சு திருமணம் எடுத்து வெளியே அனுப்பிவிட்டோம். என்னன்னா வந்து சிசிடிவியில் இருந்த நம்ம சில ஸ்டாஃபுங்க வாஸ் அட்டம் seriously I have to censor the word, we cannot put it on YouTube. எக்ஸாக்ட்லி. But I mean I can censor the word. Right. But it's the R word. இந்த மாதிரி R word. Yeah. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்து ஸோ சிசிடிவியில் பார்த்து அந்த மாதிரி Hey, நடந்து when I asked you this, I didn't expect yeah, to hear exactly. such a heavy story. Now இது வந்து கிளுகிளுப்பு கதை நடந்ததா? இப்போ இடையில நடந்தது தான். லைக் ஒரு few months back or few years back? But months backனு சொல்லுவோம். Few months back. Sure, But Jay. how did this, I mean like எப்படி அந்த environment, because நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அந்த ஆபீஸ்ல. நடக்கலாம். நைட் ஷிஃப்ட் அஜி. நைட் ஷிஃப்ட் சொல்ல முடியாது. அந்த வேலை வந்து certain working hours தான். ஸோ இந்த சினாரியோ வந்து அந்த certain respective person வந்து they hold that person for some After time. work. So this is like a spoken is related to என்னன்னு சொல்லலாம்னா ஒரு additional work கொடுக்குற மாதிரி. Oh, it's a boss Yes, exactly. relationship. Exactly. So the so additional work வந்து is nothing related to work like at last we found out, you know. So It's a blow job. Extra class. The extra job is a blow job. Yeah, exactly. Then yeah, that's something. Unfortunately, that is because that other party was not interested on doing that. So, but with the interest, I mean, suka sama suka la நடக்கிறது வந்து பழைய பார்க்கலாம். So, lot of things you can see in the toilet, you know, you will see in the emergency. சத்தமா சொல்லுங்க. Okay, so அவர் என்ன சொன்னா சுக்கா சம சுக்கானா புக்காலா அப்படினு சொன்னாங்க. நம்ம GMG இங்க படுத்திட்டு கதை கட்டிட்டு இருக்காங்க. right? So yeah, that's it. முடிச்சிட்டீங்க. நான் வந்து இந்த ஸ்டேர்கேஸ்ல இது மாதிரி நடக்கிறதுலாம் அதெல்லாம் ஆனா ஆரம்பிக்கிற முன்னுக்கு ஒரு கதை சொன்னீங்களா, அந்த கதையை சொல்லுங்களா, நல்லா இருக்குல்ல அந்த கதை. கிருஷ்ணா அந்த கதை கேட்கல. ஓகே, என்னன்னா வந்து இந்த ஸ்டேஜுக்கு என்ன ஆச்சுன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இது வந்து சுக்கா சம சுக்கானது ஒரு செட்டட் ஃபிக்ஸ் ரேட் நன்மார்க்கும் வந்துச்சு. சரி, அப்படியே ஃபிக்ஸ் ரேட் சொன்னா வந்து that this person wants to earn some money la, no? So no, actually it's not proposed by that women.
It's not from the women's side. The guys is the one who proposed. He's the asshole. Yeah, he said, you know what? You give me this thing, then One day I give you இருக்காங்க. 50 ringgit. 50 ringgit, huh? I give you 50 ringgit, you know, and then 3 pints. you know, something like that, no? So, and then what happens? He was going on pretty smooth, but there's one time until I don't know whether he was out of 50 ringgit. I don't know. Something, you know, Hey, Bulan. yeah, exactly. So the job was done, and the 50 ringgit is not paid. So the woman party became a bit. Then she started to expose the things. Shit. Then we get to know. Then அவ வந்து வெக்கப்படாம சொல்றான் வந்து ஏன்னா அந்த 50 desperation of 50 ringgit. யாலா அவங்க வேற கணக்கு போட்டிருப்பாங்க. ஓகே ட்ரெயின் எக்ஸ்பென்சஸ் வந்து இதுல முடிஞ்சிருச்சு. Exactly. So, ட்ரெயினஸ் அன்னைக்கு மீல் ஆமா இருக்கு. so things like that lah. Things like that It's happen. a bit crazy. Yeah. டு பி ஆனஸ்ட் எனக்கு என்னோட மைண்ட்ல வந்து when you told me this நான் இந்த மாதிரி இமேஜின் பண்ணதே இல்லை இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம். நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே புது கேர்ள் ஃப்ரெண்ட் புது பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி தான் தெரியும். பிகாஸ் நான் கால் சென்டருக்கு போகும்போது வந்து 19 வயசு 19 years old. ஸோ அவ்வளோதான் யோசிப்பான் அவ்வளோதான் என் மைண்ட் யோசிக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி $50 தான் சொல்லும் போது வந்து எனக்கு அது ஸோ 2 பேரும் வேலை தூக்கியாச்சு. இல்ல ரெண்டு பேரும் இல்ல. ஸோ அதான் நீங்க சொன்னீங்களா அது சொல்லுங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க அந்த 2 பேரையும் ஃபயர் பண்ணும்போது கடைசியில் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா $50 இவங்க கொடுக்கலாம். நான் 50 கொடுக்குறேன். ஐ மீன் நாட் டு சே அந்த சர்வீஸை எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு $50 இல்ல. அது ஃபீல் பேட்லா ஹி ஃபீல் பேட்லா. இதுதானே பிரச்சனை. நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் இந்த மணி மட்டும் வச்சுக்கோங்க, வேற எதுவுமே வேணாம். மணி மட்டும் வச்சுங்க. ஆமா, நல்ல மனுஷியா அவங்களுக்கு. Chick. நீங்க டிஎல் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கூராஜா பூந்துருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. என்ன சட்டையை கூட பிடிச்சிருக்காங்க. என்ன பேர் இது சொன்னதே இல்லைன்ட்ட சட்டையை கூட பிடிச்சிருக்காங்க. அன்னையிலே இந்த சட்டை ஆபீஸ் பார்த்த பிள்ளைக்கு கழட்டி வச்சுட்டு சட்டையை பேண்ட்டை கூட பிடிச்சிருக்காங்க. ஏய் வெளியே கீழ இறங்குடா, கீழ இறங்க உன்னை வளர்க்கறேன்டா. அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. கீழ இருக்கு மேல ஏறு வெளிய வா. மோட்டர் தானே நீ மோட்டர் தானே கிளம்பற. மாட்ரு. ஸோ அந்த மாதிரி கூட நிறைய நடந்துருக்கு. இதெல்லாம் வந்து இஸ் a part of the நான் பாத்துர்க்கேன் மேம். thing. இந்த இண்டஸ்ட்ரியில அதெல்லாம் அதெல்லாம் நடக்குதுப்பா. நீங்க கிருஷ்ணா வாஷி நீங்க ஏதாவது அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கீங்களா? Aku always good with my boss. கிருஷ்ணா இஸ் a good boy லா. பாருங்க பாட்காஸ்ட்க்கு ஜிப்பா போட்டு வந்திருக்காங்க. நான் பாத்தீங்களா? ஆடி என்னது? ஆடி மாசம். இன்னைக்கு ஆடி அமாவாசையா? ஆடி அமாவாசை. yes yes. காலைல போய் விளக்கு போட்டு மறந்துட்டேன் நானே. Shit. இதுக்கு அப்புறம் தான் நான் போறேன். சொல்லிட்டாங்க ஃபோன் கால் வேற மதர்ட்ட இருந்து 7:30 மணிக்கு 8 மணிக்கு இந்த கால் அம்மா எழுப்பி விட்டாங்க போயிட்டு வையா அப்படின்னு. நானும் போயிட்டு சாரி வேற டாபிக் போயிட்டு. Gee, but அவரும் காலைல வந்து சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்தாங்க. shit, but scary, Ajay. You went down to meet him or? I was been threatened. But Okay. I didn't went. But then you always. Because that time வந்து professional handle பண்ணி. Okay, you அந்த மாதிரி always situationல நீங்க professional. எப்படி handle Okay. Professional have to be always. Okay. அத எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த மாதிரி அது சிச்சுவேஷன்? மாதிரி we will report to the HR. The HR will take the actions lah. Hey, you are a West Coast. You're a West Coast macha listening to Tupac and Ja Rule growing up. You should have opened up your shirt and gone down and Even you know what? Even Tupac has college degrees, you know. என்னையா? Exactly. They will like. அது வேலை தெரிஞ்சு. So. ஹேல் மேரியில பாட்டெல்லாம் கேட்டு புட்டி இப்படி நடந்துக்கலாமா? So, but now I'm more into managing people in a way that You are now a corporate bird. something like that. But I'm just more into advising. அவர் ஒரு காலத்துல வந்து கொஞ்சம் காரசானமானது வருது தான். அந்த டைம்ல அவரோட பேர் வந்து இஸ் பேர்ட்லா. அவரோட நிக் நேம் வந்து பேர்ட். அப்படியா? Oh my God. I will like. I sense the word லா. நம்மளுக்கு கூட சொல்லிக்கிறா. அது வந்து அவர் ஒன்று வந்தவங்களா இந்த இடம் பேர்ட்லா. Bird man. அந்த பேர்ட் கால் செய்யுங்க. What's that? Do your bird call லா. What's that?
Shit, Jay. Seems. நான் வந்துட்டு அங்க வேலை செஞ்சு நின்னதுக்கு அப்புறம் அந்த கால் சென்டர்ல வந்துட்டு அந்த கீழே வர சொல்லி அடிச்சது நடந்திருக்கு. Shit. அதுவும் அஃப்கோர்ஸ்டா கால் சென்டர் சரக்கு மேட்ரு எனக்கு இந்த அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பிள்ளைக்கே தெரியலையா, அதான் கதை. அந்த பிள்ளைக்கே தெரியாது. பட் அடிச்சுக்கிட்டாங்களா? இதுதான் ஒன் சைடட் லவ்லா. அது நெக்ஸ்ட் லெவல் ஒன் சைடட் லவ்லா. Shit. ஆமா. அது மேபி சம்டைம்ஸ் ஆல்சோ the work environment itself making people to ப்ரோ அது வந்து எனக்கு வந்து அது வந்து ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் அது. எனக்கு அது அப்படிதான் ஃபீல் பண்ணுது. ஏன்னா அவ்வளோ பேர் வெரி யங் மிக்ஸ் மல்டி ரேஷியல். அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கூல் என்வாயரன்மெண்ட் மாதிரி. லைக் ஆல்மோஸ்ட் ஸ்கூல் ப்ராப்ளம் கொஸ்ட் டூ அது. Yeah. கேங்கா இருப்பாங்க ஸ்கூல்லாம் Yeah. நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி அது. அது ஒரு இந்த மாதிரி தான். இன்னைக்கு என் கூட்டாளிங்க யாரெல்லாம் இன்னும் கால் சென்டர்ல வந்துட்டு வேலைக்கு போற சொன்னாங்களோ, ஐ வுட் ஜஸ்ட் சே குட் லக். பட் முடிஞ்சாக்க அந்த கால் ஆன்சர் பண்ற வேலை பிக் பண்ணாதீங்க. ட்ரை டு கெட் ஹையர் பொசிஷன் or what according to experience. லைக் உங்களுக்கு ஏதாவது கால் சென்டர்ல ஏதாவது வேலை வேணும்னா நம்ம பென்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தேடிட்டு இருக்காங்க ஆள் எப்போதுமே. பென்ஜி. யாரு வந்து பொண்ணு தேடுறீங்களோ மாப்பிள்ளை தேடுறீங்களோ அவரை பென்னை கால் பண்ணுங்க. கால் பண்ணலாம். நிறைய ஏஜென்ட்ஸ் பூட்டி விடுவாங்க. ஃபிட்னஸ் டவுட் எதுவும் வேணும்னாக்க அதுவும் பேங்க்கு கால் பண்ணலாம். B2B பிசினஸ் டு பிசினஸ், business to business. ஜிம் ரிலேட்டட் வந்து Human touch. இருக்காங்க. நிரோ இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கதை நீங்க எப்படி இந்த கதையை சொல்ல அவங்களுக்கு கதை இந்த கதையை சொல்ல விட போறதில்ல அவங்களே. அவங்களுக்கு சுகம் வர்ஷிஜே உங்க கதையை சொல்லுங்க. அதான் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. என்னது அந்த வயசு குறவுலா, அது வந்து இளம் வயசு இல்ல ஃபயரோட இருப்போம். ஜி. அறியாத வயசு செய்யுது. விஜய் படம் பாட்டு அஜித் படம் பாட்டு அந்த ஃபயரு. என்னன்னா என்னோட புது டீம் லீடர் வந்து ஒரு பிளாக் காய்லா. இட்ஸ் ஆப்பிரிக்கான்ஸ். ஓகே. yeah. ஸோ அவன் அப்பதான் வந்து ப்ரோமோட் பண்ணி இருக்கான். அவரு இப்போ கொஞ்சம் மரியாதை கூட பேசுவார். அவர் இப்பதான் அவர்தான். ஓகே. ப்ரோமோட் பண்ணி அவன் டீம் லீடர்ல. ஓகே. என்னை வந்து வேற டீம்ல இருந்து மாத்திட்டாங்க. ஓகே. ஸோ என்ன நடக்குன்னா ஒரு மாதம் அப்படி போயிட்டு இருக்கோம். அவன் ஒரு லன்ச் மாதிரி தான் பார்த்துக்குவான்லா. ஸோ என்ன நடக்கும், நான் வேலைக்கு லேட்டாக வரேன் பிகாஸ் சம் எமர்ஜென்சி. ஸோ ஒரு 1.5 hour லேட்டாக போயிட்டேன் வேலைக்கு. அப்போ தான் பிசி ஆன் பண்ணி உட்காவேன். வார்னிங் லெட்டர் எடுத்து வந்துட்டாங்க ப்ரோ. வார்னிங் லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டு லேட்னு சொல்லிட்டு சைன் வைக்கணும்னு சொல்லிட்டான். அப்படின்னு ஏறிச்சா ஓ சைன் பண்ணாம சைன் பண்ண சொல்லிட்டு முன்னுக்கு போயிட்டாங்களா. முன்னுக்கு உட்காந்துருப்பாங்களே. அப்படின்னு டேபிள் அடிச்சுட்டு அவன் நேரா பார்த்துட்டு N-word சொல்லிட்டு ஆக்சுவலி அவன் உடம்பு பெருசு தெரியுமா, அவன் பெருசா தான் இருப்பான். நான் சின்னதா இருப்பேன். ஓகேலா, எனக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. வெளியே வாடான்ட்டேன். வெளியே வாடான்னு கூப்பிடல. அது இப்ப நினைச்சு பார்த்தா ஒரு சிரிப்பு தான். அவன் வந்து வெளியே ஆகல. அவன் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிஃப்ட் கிட்ட இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் டேய் உனக்கு பாடுறான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது, என்னடா பண்றது. அப்படி வேலை செய்யல. என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த நாளை ஓட்டுவோம்ல, கோ பேக் டு ஆஃபீஸ். நான் போன நேரத்துல கால் ஆன்சர் பண்ணல, whatever, just அவனை பார்த்து பண்ணிக்கிட்டு குறைச்சியா இல்லையா உள்ள போய் உட்காந்து. ஓகே. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஆச்செல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே நீ கதை தான். பட் என்னன்னா தேங்க் காட் ஹெச்ஆருக்கு போலலா. என்னன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணது கூட பேசி நீ அப்படி சொன்னேன்னுட்டு சாரி கடுப்பில் இருந்தேன். நான் சொல்லிட்டு தானே வந்தேன், எமர்ஜென்சி உடனே செட்டில் பண்ணிட்டு கை கொடுத்து நம்மளாம் பாய் பேசாது. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம அங்க தேவைமே, ஏன்னா நான் தான் நாங்கள் சீனா பேசுறேன், அதனால தப்பிச்சுட்டேன். இருந்தனால தானே வார்னிங் லெட்டர் வந்துட்டு பார்த்தாங்களா. அதனால ஜி தேங்க் காட்ல ஜி நான் அதனால அது பிடிச்சிருந்துச்சு. அவன் கீழே வரல, நான் கால் அடிச்சிருப்பேன். ஏன்னா வந்து அது நடந்து வந்து வீக்கெண்ட் ஆபரேஷன் மேனேஜர்ல இருக்க மாட்டாங்க. மண்டி வந்தாங்க, உட்கார வச்சுட்டு
ஆக்சுவலி அந்த வீக்கெண்ட் வந்து சமத்தில் வேலை செய்வ கூப்பிடுவாங்க. ஆமாம் மேன். கடுப்பாக இருக்கும் அது. கடுப்பாக இருக்கும். பொத்தங்களா எங்களோட பிரச்சனை என்னன்னா வீக்கெண்ட் தான் கால் பிரியும். ஏன் சொல்லுங்க, நான் ஹேண்ட் டிவி ஓகே இன்டர்நெட் மூலியமா டிவி பார்க்குறது. அதனால ப்ரீமியர் லீக் வந்து அதில் தான் ஓடும் சாட்டர்டே சண்டே. செமையா லேக்கா பண்ண வச்சுக்கோங்களேன். லேக்கா இருந்துச்சுன்னா கால் பண்ணிட்டே எனக்கு பார்க்க முடியல. இப்போ அப்ப நான் இதுக்கு மாசம் காசு கட்டுறேன் அதெல்லாம் அது ஓடும். ரீபூட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி சொல்லி. பட் நான் வந்து ஷங்க்ரில 2 வருஷம் முடிஞ்சிட்டு ஐ காட் ஆஃபர் தெரியுமா மேன். எல்லாம் கம்பெனி பேரும் சென்சார் பண்ணிடுவேன். எல்லாமே தீத் தான். ஓகே ஐ காட் ஆஃபர் ஆக்சுவலி கஸ்டமர் சர்வீஸ் தான். ஷிஃப்ட் வேலை, சாட்டர்டே சண்டே கூட வேலை செய்யணும். பட் என்ன நடந்துச்சுன்னா அங்கே சேல்ஸ்க்குன்னு தேவைப்படுது. சேல்ஸ்னால் வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் வேலை, விச் இஸ் ஆஃபீஸ் ஹவர் 9 to 6 9 to 7 அந்த மாதிரிலாம். சாட்டர்டே சண்டே ஆஃபர் பண்ணாங்க. இஃப் யூ வாண்ட் டூ சேல்ஸ் ஜாயின் பண்ணலான்னு. நான் ஓகே சாட்டர்டே சண்டே ஆஃப், சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைல்ல, சாட்டர்டே சண்டே ஆஃப்னு சொல்லிட்டு பூந்தேன். பட் ஐ மேனேஜ் இல்ல. ஸோ மேமா நான் என்ஜாய் பண்ணேன்னா லைக் ஒரு கால் சென்டரில் என்ஜாய் பண்ணேன்னா சிடுவேன். பிகாஸ் சேல்ஸு எக்ஸ்ட்ரா காசு பார்க்கலாம். அண்ட் தென் ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கால் பண்ண தேவையில்லை, கிளைண்ட் கால் பண்ணவும் தேவையில்லை, அவுட் பவுண்ட் பண்ண தேவையில்லை, இன்பவுண்டும் பண்ண தேவையில்லை. என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் கிளைண்ட், இப்போ நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸ்னு வச்சுக்கிங்களேன், கிளைண்ட் கால் பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசிட்டு ஓகே இந்த இஷ்யூலாம் செட்டில் பண்ணி கொடுக்குறீங்க. செட்டில் பண்ணி கொடுத்துட்டு யூ வில் ஆஃபர், எனக்கு இந்த மாதிரி கேஷ் லோன் இங்கே இருக்குது, நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் த கால் டு மீ. ஸோ இஃப் ஐ மேனேஜ் த க்ளோஸ் த சேல்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு 60% எனக்கு 40% அந்த மாதிரி ஒரு டீல் உருவாக்கினாங்களா. ஸோ ஐ என்ஜாய் இதெல்லாம். உங்களுக்கு அந்த டீல் பிடிச்சிருந்துச்சு? அந்த டீல் எனக்கு ஆனால் அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? ஸோ அங்கே ஓகேல, அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அங்கே வேலை செய்ய. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்ட். ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். எனக்கு அந்த இடம் ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்னா ரொம்ப டூ மெனி பீப்புளா, யங் பீப்புளா. ஸோ ஓகே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நம்ம கொஞ்சம் லைட்டாக பேசலாம். ஐ மீன் இந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு கால் சென்டர் பற்றி எப்படி ஒர்க் பண்ணோம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசல, சும்மா ஃபன்னா அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமே. சரி அதை பற்றி 13 வருஷமா ஒருத்தருங்க கால் சென்டர் வேலை செஞ்சிருக்காங்க. அது நான் பார்க்கறது. உங்களுக்கு நான் வந்து முதல்ல அந்த வீடியோ பண்ண மாதிரி உங்களுக்கு 2 கை சல்யூட் பண்றேன். அவங்க பண்ணாங்க. அவரோட நம்பர் வீடியோல போட்டுருங்க. anybody can call and வெற்றிமணி நம்பர், experience share பண்ணுங்க. ரெக்ரூட்மெண்ட் நம்பர். சீரியஸா you want me to put you want me to put your number? I think they can just by tag my Insta. I think we will do like. Oh, you want them to DM you lah? DM. Slide into his DM. You want all the mummies to slide into your DMs? Yeah man. Oh yeah man. Slide into my DM, slide. Okay. So yeah, it was nice. Okay, nice. நீங்க பென் வந்து இத முதல்ல பார்த்திருப்பீங்க. ஆனா பென் வந்து என்னோட பேண்ட்மேட்லா. என்னோட பேண்ட்மேட்லா. ரொம்ப நாள் மியூசிக் செஞ்சிட்டு இருக்கோம். Long time no see G. ரொம்ப நாள் காணா போயிட்டாங்களா. ஏன்னா அவங்க வந்து எப்ப வருவாங்க எப்படி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல அவங்க கொஞ்சம் பிஸியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தனியா ஒரு எபிசோட் பேசுவோம். உங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தனியா ஒரு எபிசோட் பேசுவோமா? பேசலாம். Hey, can. அவ்வளவு நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஓகே நீங்க என்ன ரியலைஸ் பண்ணிருப்பீங்கன்னா, நம்ம பாட்காஸ்ட் இப்பெல்லாம் வீக்லி செய்யறது இல்ல. நம்ம ஏன் வீக்லி செய்யறது இல்லைன்னா, கொஞ்சம் நம்ம டாபிக்ஸை வந்து கொஞ்சம் சேவ் அப் பண்ணலாம் அப்படின்னு, கொஞ்சம் லைக் ரொம்ப சேச்சுரேட் பண்ண வேணாம். ஸோ 2 weeks ஒன்ஸ் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அண்ட் இனிமேல் ஸோ ஆல்பம் ஒர்க் ஓடிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஸோ அதான். ஸோ நம்ம இன்னும் 2 weeks பார்ப்போம். சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க எங்களை. பேனுக்கு டிஎம் பண்ணுங்க. பேனுக்கு டிஎம் பண்ணுங்க. Slide. We doing business. ஆமா. பேன் ரிப்ளை பண்ணலனா ஜஸ்ட் ஜிங்கி டைமோட ப்ரொஃபைலுக்கு டிஎம் பண்ணுங்க, நீரோ ரிப்ளை பண்ணுவாங்க. பென்னோட பர்சனல் நம்பர் அனுப்பி விடுவாரு நீரோ, நீங்க கால் பண்ணுங்க. B2B KL கேம்க்குலாம் வர போறீங்கன்னா சொல்லுங்க. எஸ் போலாம். இப்பதான் சந்தோஷமா நம்ம சபா வந்து 3 கோசம் சம்பை மாத்தி கோலலும்போ சபா 3 கோசம் ஜெயிச்சோம். அடுத்த கேம் தெலுங்கானா கூட. இங்கயா கேள்வி? அடுத்த கேம் எப்பவுமே என்னது? இந்த எபிசோட் வந்திருக்காது அதுக்குள்ள. ஓகே. ஸோ சொல்ல முடியாது. மேபி பார்த்துட்டு வந்து பேசுவோம். யா அன்லெஸ் இந்த எபிசோட் நான் என்ன யோசிச்சேன்னா வெனஸ்டே ஏற்றி விடலாம் அப்படின்னு யோசிச்சலாம்.
வெனஸ்டே தேர்ஸ்டே ஏற்றி விடலாம் அப்படின்னு. ஸோ மேபி 10ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா வாங்க 10ஆம் தேதி திருங்கானுக்குள்ள விளாடுவோம். வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? யாராவது கல்யாணம் பண்ண போறீங்களா? யாராவது ஏதாவது சந்தோஷமான நியூஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது புது ஆளை மீட் பண்ணீங்களா? யாராவது ஏதாவது நம்ம ஜிஎம்ஜி தான் இப்போ ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ் கரெக்ட் பார்த்தேன் நான் பார்த்தேன். நானும் ஜிஎம்ஜி என்ன பார்க்கல. மலட் கேங் போஸ்ட் பார்த்தேன். எல்லாம் மலட் வளர்த்திட்டு இருக்கீங்க, எல்லாம் சேர்த்தா குடும்பமா வளர்த்திட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வச்சிருக்கீங்க. குட் ஜிஎம்ஜி ஆல்பமோட ஸ்டாஃப்ஸ் நினைக்கிறேன். என்னமோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க போல. ஆமா இருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. கேமரா பின்னால இருக்காங்க, அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பின்னால உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சத்தம் கேக்குதா? வேற மாதிரி இருக்குது. அது அவங்க முதல்ல சொன்னாங்க டாய்லெட் வீல சத்தம் கட்டிச்சான். ஆமா நீங்க அது சொல்லல, நீங்க முதல்ல சொன்னாங்க பாட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுவோம். அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் ஓட முடியுங்க பாப்போம். Right. Jiggy time. Jiggy time. Yep.